இதுல சார் நான் உங்ககிட்ட வாங்கின பணம் வட்டியோட சேர்ந்து இருக்கு, வாங்கிக்கங்க சார் ப்ளீஸ். சார் இது வந்து சினிமால செய்ய வேண்டிய முறை. இந்த பாருங்க, நீங்க லேப் படி என்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்கியிருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் இந்த படத்தின் பேர்ல லேப் லெட்டராவது வாங்கியிருக்கணும். எதுவும் இல்லாம வெறும் நம்பிக்கையில கொடுத்துருக்கீங்க. ரிட்டர்ன் பண்ண வேண்டியது என் கடமை சார். இந்த பாருங்க டைரக்டர் சார், நான் உங்ககிட்ட எதுவுமே எழுதி வாங்கிக்காம பணம் கொடுத்தது அது என்னமோ உண்மைதான். அதுக்காக நீங்க வட்டியை வாங்கிக்கணும்னு சொல்றது என்னமோ பெரிய தப்பு. எனக்கு வட்டி எல்லாம் வேண்டாம், நான் கொடுத்த பணத்தை மட்டும் கொடுங்க, அது போதும். என்ன எது சார் இப்படி? சரி வேண்டாம், இப்ப எடுத்துட்டு போங்க. எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் வாங்கிக்கிறேன். அது கூட மேல இருந்து ஆர்டர் வந்தா தான். சார் அடிக்கடி மேலன்றீங்களே, என்னது மேல என்ன தெரியாதா? அவர் தான் கடவுள், அவர் ஆர்டர் பண்ணாதான். சரி அந்த மேல் இடத்துல இருந்து எப்போ ஆர்டர் வரும்? சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் வரலாம், எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம், ஆனா வரும். அப்படி அந்த ஆர்டர் வரும்போது நான் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு நீங்க இதை எடுத்துட்டு போலாம். சார் உங்க பெருந்தன்மை என்னன்னு சொல்றது எனக்கு புரியல சார். டைரக்டர் சார், ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இந்த பணம் புகழ் இதெல்லாம். அதுக்கப்புறம் நல்ல இனிமையான நினைவுகள், நல்ல நண்பர்கள், இவங்க தான் நம்ம கூட வந்துகிட்டே இருப்பாங்க. சார் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சார். போன் அடிக்குது. என் போன் இல்ல சார், உங்க போன் அது. ஏன் போனா? ஓ சாரி. நீங்களும் அதே டியூன் வச்சிருக்கீங்களா? நான் உங்க போன் நினைச்சிட்டேன். ஹலோ, இன்னும் 10 நிமிஷம் நான் அங்க இருப்பேன். யா, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். ரைட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க. சீக்கிரம் ஆர்டர் வர மாதிரி பாருங்க. வந்துரு இல்லையா? ஓகே. ராஜராஜேஸ்வரி பூஜா, என்னம்மா உன்னோட கடாட்சம் ரொம்ப பிரமாதமா இருக்க. பணமா கூட்டிக்கிட்டு இருக்க.